ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பொதுவாகவே நம்ம கார்த்திகை தீபத்துக்கு தீபம் நிறையாவே மண் விளக்கெல்லாம் பயன்படுத்துவோம். ஸோ அது ஆயில் லீக்கேஜ் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இப்போல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம பெயிண்ட் பண்ணி விளக்கு நம்ம பயன்படுத்தும் போது கீழே அந்த எண்ணெய் துளியும் லீக் ஆகாமல் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நான் ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா கோல்டன் கலர் பெயிண்ட் நான் அடித்து காமிச்சிருந்திருப்பேன். ஸோ அதனால் நிறைய பேர் அந்த பெயிண்டோட நேம் ரிப்பீட்டடாக கமெண்ட் செக்ஷனில் கேட்டிங்க. ஸோ அந்த கோல்டன் கலர் பெயிண்ட்டுங்கிறது இது போல தான் இருக்கும். ஸோ நீங்கள் விளக்குக்கு பெயிண்ட் பண்ணிங்கன்னா நல்ல டார்க் கோல்டன் கலரில் வரும். இன்னொன்று, இந்த பெயிண்ட் நீங்கள் யூஸ் பண்ணும்போது வாட்டர் ப்ரூஃப், அதாவது திரும்ப நம்ம தண்ணியில் வாஷ் பண்ணனா கூட இந்த பெயிண்ட் போகாது. கிட்டத்தட்ட ஒரு வருஷம் வரலுமே இது அப்படியே பெயிண்ட் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல குவாலிட்டியும் நல்லா இருக்கும். ஸோ இதுக்கு நான் யூஸ் பண்ண பெயிண்டோட நேம் பார்த்தீங்கன்னா இதுதான், அதாவது ஆர்டிஸ்ட் கோல்டுன்னு சொல்லுவாங்க. நம்ம ரோட் சைடில் இந்த சிலைகள் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா? ஸோ அங்கே சிலைகளுக்கு இந்த கோல்டன் கலர் ஷேடில் பெயிண்ட் பண்ணியிருப்பாங்க, நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. ஸோ அந்த சிலைகளுக்கு பயன்படுத்தக்கூடிய பெயிண்ட் தான் இது. இது ஆர்டிஸ்ட் கோல்டுன்னு சொல்கிறது. அதாவது மழை வந்தாலும் சரி, வெயில் பட்டாலும் எது வந்தாலுமே அந்த சிலைகள் இருக்கக்கூடிய பெயிண்ட் உறிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக அவங்க இதை தான் பயன்படுத்துவாங்க. ஸோ இந்த பெயிண்ட் தான் நான் பயன்படுத்தி இந்த அகல் விளக்கு நான் பெயிண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் நீங்கள் எந்த ஒரு 50 ml வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 1 year வரலுமே வரும். பூஜை அறையில் இருக்கக்கூடிய விளக்குகளுக்கு மட்டும் நம்ம தாராளமாக இதை பயன்படுத்திக்கலாம். ஸோ இந்த பெயிண்டோட உள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம இதில் வாட்டர் மிக்ஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா திக்காக தான் இருக்கும், இது போல தான் இருக்கும். பட் நான் விளக்குக்கு பெயிண்ட் பண்ணும்போது நான் வாட்டர் மிக்ஸ் பண்ணல. ஏன்னா நீங்கள் ஒரு கோட்டிங் அடிச்சனாலே நல்லா அதில் டார்க்காக ஒட்டிக்கும். அதனால் வாட்டர் தேவையில்லை. ஸோ அதே மாதிரி நீங்கள் பெயிண்ட் பண்ணதுமே இமீடியட்டாக அது சீக்கிரமாக காஞ்சிடும். இதுவே நம்ம மற்ற பெயிண்ட் யூஸ் பண்ண அந்த பெயிண்ட் அந்த விளக்குலலாம் காயறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கு இல்லைங்களா? ஸோ இந்த ஆர்டிஸ்ட் கோல்டை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனேவே காஞ்சிரும். அதே மாதிரி அதிகமாக பெயிண்ட்டும் தேவைப்படாது. ஒரு கோட்டிங் அடிச்சிங்கனாலே உங்களுக்கு அந்த கலர் நல்லா டார்க்காக தெரியும். ஸோ இப்போ நான் இது ஒரு கோட் தான் அடிச்சிருக்கேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். எந்த அளவுக்கு நல்லா டார்க்காக இருக்குது அப்படின்னு. அதே மாதிரி பெயிண்ட்டும் நல்லா பார்க்குறதுக்கே நல்லா ஷைனிங் லுக்கோடு இருக்கும். ஸோ நான் இந்த பெயிண்ட் யூஸ் பண்ணி தான் நான் எல்லா விளக்குக்குமே அடிச்சு வச்சுருக்கேன் பாருங்கள். ஸோ இந்த ஆர்டிஸ்ட் கோல்டு பெயிண்ட் பார்த்தீங்கன்னா எல்லா பெயிண்ட் ஷாப் கடைகளுமே நீங்கள் கேட்டால் கிடைக்கும். இது 50 ml நான் 90 rupeesக்கு வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆர்டிஸ்ட் கோல்டுன்னு கேளுங்க. சப்போஸ் உங்களோட ஏரியாவில் ஒரு வேளை அந்த ஆர்டிஸ்ட் கோல்டு பெயிண்ட் கிடைக்கல அப்படின்னா அடுத்த ஆப்ஷனாக பார்த்தீங்கன்னா நீங்கள் இது போலவும் பெயிண்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த விளக்குக்கு பார்த்தீங்கன்னா நான் நார்மலாக நம்மளுக்கு அந்த ஸ்டேஷ்னரி ஷாப்பில் கிடைக்கக்கூடிய பெயிண்ட் இருக்கு இல்லைங்களா? ஸோ நான் அதை தான் அடிச்சு வச்சுருக்கேன். அதாவது அக்ரிலிக் கலர்ஸு. அக்ரிலிக் கலர்ஸ்லேயுமே இந்த கலர் நீங்கள் பயன்படுத்தும் போது வாஷ் பண்ணால் கொஞ்சம் போகாமல் இருக்கும். அதனால் இது ஒரு பாட்டில் உங்களுக்கு 25 ரூபா வரும். 25 ரூபா பாட்டிலுங்கிறது நிறையா விளக்குக்கு நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ சப்போஸ் உங்களுக்கு இதை வாங்குறதுக்கு கிடைக்காம இருந்ததுன்னா தாராளமாக நீங்கள் இந்த அக்ரிலிக் கலர்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதை பயன்படுத்தி நீங்கள் பெயிண்ட் பண்ணாலுமே விளக்கில் அந்த லீக்கேஜ் எதுவும் இல்லாமல் இருக்கும். இன்னொன்று, தண்ணியில் வாஷ் பண்ணாலுமே போகாமல் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம கார்த்திகை தீபத்துக்கு கண்டிப்பாக எல்லாருமே நல்லெண்ணெய் தான் பயன்படுத்துவோம். ஸோ இதெல்லாமே முன்னாடியே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. தீபம் ஏற்றுற அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அதில் பச்சை கற்பூரம் நல்லா போட்டு வச்சு, கார்த்திகை தீபத்தப்போ நம்ம நிறையா விளக்கு ஏற்றுவோம் இல்லைங்களா? ஸோ அதனால் வீடு ஃபுல்லாகவே அந்த பச்சை கற்பூரத்தோட வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் ஒரு 2லேருந்து ஒரு 3 துண்டு நம்ம போட்டு ஊற வச்சிடலாம். ஸோ அதில் அந்த பச்சை கற்பூரம் கரைஞ்சி அந்த எண்ணெயோட மிக்ஸ் ஆகிருக்கும் போது நம்ம இதை தீபமாக ஏற்றும் போது ஸ்மெல் ரொம்ப நல்லா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கார்த்திகை தீபத்தன்னைக்கு அதிகமாக மண் விளக்கு தான் நிறையா இப்போ ஏற்றி வைப்போம். ஸோ அதுலேருந்து துளியுமே எண்ணெய் கசியாமல் இருக்கணும் அப்படின்னா இது போல் அழகாக பெயிண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை இப்போ அக்ரிலிக் கலர்ஸ் நீங்கள் பயன்படுத்தினாலும் சரி, இல்லை ஆர்டிஸ்ட் கோல்ட் பெயிண்ட் பயன்படுத்தினாலும் சரி, பெயிண்ட் பண்ணிவிட்டு நான் அதுக்கப்புறமா நம்ம தீபம் ஏற்றும் போது அதில் ஆயில் லீக்கேஜ் எதுவுமே இல்லாமல் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வீடு ஃபுல்லாகவே நம்ம சுத்தமாக தீபம் ஏற்றிக்க முடியும். கீழே ஒரு இலையை மட்டும் வச்சாலே போதும். இல்லைனாலும் சில்வர் ஃபாயில் பேப்பர் இருக்குங்களா, அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுட்டு அது மேலே நம்ம மண் விளக்கு
வச்செல்லாம் பெயிண்ட் பண்ண அகல் விளக்கு வைக்கும்போது எண்ணெய் கசிவு துளியும் இருக்காது. இல்லை நீங்கள் பெயிண்ட் பண்ணுறது கஷ்டமாக இருந்தால் இப்போ கடைகளில் வந்து பெயிண்ட் பண்ண அகல் விளக்கே மண் விளக்குமே கூட கிடைக்குது. நீங்கள் அதை கூட பயன்படுத்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பூஜை அறையில் ரெகுலராக இது போல் ஒரு மண் விளக்கு நீங்கள் ஏற்றி வைப்பீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் வந்து ஆர்டிஸ்ட் கோல்ட் பெயிண்ட் இருக்குதுங்களா, அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நீங்கள் ஒன்ஸ் பெயிண்ட் பண்ணிங்கன்னா குறைஞ்சபட்சம் 1 வருஷம் வரலுமே கூட அந்த பெயிண்ட் அப்படியே இருக்கும். அதிகமாக அதாவது ரொம்ப ஹார்டான ஸ்க்ரப்பர் போட்டு தேய்க்காமல் சாஃப்ட் ஸ்க்ரப்பர் வச்சு பயன்படுத்தி நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய பெயிண்ட் போகாமல் தான் இருக்கும். ஸோ அதனால் அழகாக நீங்கள் ஏற்றக்கூடிய மண் விளக்குக்கு இது போல் பெயிண்ட் பண்ணி வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்து இந்த டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன்.